ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷார்ட் லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கலாம்னா, விண்டோஸ் 10ல் உங்களுக்கு திஸ் பிசி கண்ட்ரோல் பேனல் ரீசைக்கிள் பின் இதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகலைன்னா அது எப்படி கொண்டு வருதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு விண்டோஸில் நீங்கள் எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பர்சனலைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் அந்த விண்டோவில் லெஃப்ட் சைடில் நாலாவதாக வந்துட்டு தீம்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த விண்டோவிலேயே உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில் ரிலேட்டட் செட்டிங்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே டெஸ்க்டாப் ஐக்கான் செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் ஐக்கான் செட்டிங்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் கம்ப்யூட்டர், ரீசைக்கிள் பின்னு, யூசர் ஃபீல்ட்ஸ், கண்ட்ரோல் பேனல், நெட்வொர்க் இந்த மாதிரி 5 ஐக்கான் இருக்கும். இந்த 5 ஐக்கானோட பாக்ஸும் வேணும்னா நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிட்டு உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுலேயே உங்களுக்கு திஸ் பிசி அல்லது உங்களுக்கு மற்ற ஐக்கானோட லோகோவை மாற்றினா ஈஸியாக மாற்றிக்க முடியும். அதுக்கு நீங்கள் எந்த ஐக்கான் நீங்கள் மாற்றுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஐக்கான் உங்களுக்கு காட்டும். அதில் நீங்கள் எந்த ஐக்கான் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிட்டு உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி ஏதோ ஒரு ஃபோல்டருக்கு நீங்கள் ஐக்கான் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஈஸியாக மாற்றிக்க முடியும். அதுக்கு நீங்கள் இந்த ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு கஸ்டமைஸ் டேப் கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஐக்கான் கொடுக்குறது மூலமாக ஈஸியாக மாற்றிக்க முடியும். இதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் ஐக்கான் நீங்கள் ஃபோல்டர் செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு .icu ஃபார்மேட்டில் இருக்க ஐக்கானை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் கைஸ், நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.